முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 2 வாரங்கள் ஆகிறது. இந்த 2 வாரத்தில் நிர்வாகத்திற்காக நல்ல அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கின்றார். கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகள், அதிலும் குறிப்பாக காவல்துறையிலே நல்ல அதிகாரிகள் இருந்தும் கடந்த திமுக ஆட்சியில சரியான முறையிலே நிர்வாகம் செய்யவில்லை. அதனால்தான் அவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், தெரு தெருவாக கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை, 20,000க்கும் மேற்பட்ட சந்து கடைகள், மது கடைகளை திறந்து வைத்து, இது அத்தனையும் காவல்துறைக்கு தெரிந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தினார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக ஒழிப்பேன், அப்புறப்படுத்துவேன் என்று உறுதியேற்று ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நாம் அவகாசம் கொடுக்க வேண்டும். அவர் செல்கின்ற பாதை சரியான பாதை. அதே வேளையிலே இந்த அவர் தேர்தலுக்கு முன் பல உறுதிகளை கொடுத்தார், மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வகையில டாஸ்மாக் கடைகளை மூடுகின்றேன், படிப்படியாக மூடுகின்றோம் என்ற ஒரு உறுதி. அதற்கேற்ப 717 மதுக்கடைகளை மூட ஆணையிட்டிருக்கின்றார். ஆனால் இதுவரை, அதாவது 15 நாள் 26ஆம் நாள் தேதி 15 நாள் முடிகிறது. இதுவரை வந்த செய்தி ஒரு 300 கடைகளை மூடியிருக்கின்றார்கள் என்று. ஆனாலும் அவர் உறுதி கொடுத்துகின்ற 717 மதுக்கடைகளும் மூட வேண்டும். டாஸ்மாக் அதிகாரிகள் சொல்ற காரணம், அது 500 மீட்டர்ல இல்ல, 550 மீட்டர்ல இருக்கு, இது வேற இந்த பக்கத்துல இருக்கு, வாசல் அந்த பக்கத்துல இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் வந்தது அது பொறுப்பு இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரணும், அதான் நோக்கம். அது மட்டுமில்ல, கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி மிக கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். விழுப்புரத்துல இன்னொரு சிறுமி. இப்படி கடந்த 4 நாட்களில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்கின்ற ஒரு சூழல் பார்த்திருக்கின்றோம். இது மாற வேண்டும். அவர்கள், இந்த குற்றத்தை செய்தவர்கள், அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும். அதுவும் தூக்கு தண்டனை தான், நேரடியாக வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. இவர்களெல்லாம் மனித மிருகங்கள், வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். காவல்துறையும் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும், வேகமா செயல்படணும். இந்த மைய காரணம் மதுவும் போதையும். இதற்கு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார். ஆனால் அது போதுமான வேகம் இல்லை. செல்கின்ற பாதை சரியான பாதை. இவர் இவ்வளவு நாள் 2 வாரமா நல்ல அதிகாரிகள், காவல்துறையிலே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார், துறை சார்ந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார், ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார். அது போக போக தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் பெரிய ஊழல் நெடுஞ்சாலைத்துறை, பொதுத்துறை, டாஸ்மாக், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, பிறகு கனிம வளங்கள். இதுதான் மிகப்பெரிய அளவிலே ஊழல் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. இதுல நல்ல அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகளை நியமனம் செய்து இந்த ஊழலை அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் அங்கங்க மின்வெட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தேவையான மின்சாரம் கிட்டத்தட்ட இப்போ உச்சத்துல, கோடை காலத்துல உச்சத்துல 21,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் 4,800 மெகாவாட் தான். தேவை 21,500 மெகாவாட். மீதி இருக்கின்ற மின்சாரம் மத்திய அரசு இடம் பெறுகின்ற மின்சாரம், தனியார் நிறுவனங்களிலும் பெறுகின்ற மின்சாரம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம். இந்த தனியாரிடம், அதாவது அரசு துறையில ஒரு மின்சாரம், ஒரு யூனிட் தயாரிப்பதற்கு 3 ரூபாய் ஒரு யூனிட், இல்லாட்டி அதிகபட்சம் 3,000 ரூபாய் ஒரு யூனிட் தேவைப்படுகிறது. ஆனால் தனியாரிடம் 9 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் தனியாரிடம்
மின்சாரம் வந்து அது பெறுகிறார்கள். இதுல கடந்த ஆட்சி காலத்துல பெரிய ஊழல் நடந்திருக்கு. நாங்க தொடர்ந்து சொல்லி வருவது தமிழ்நாட்டின் அரசு உடைய மின் திட்டங்களை விரைவில் நடைமுறைப்படுத்துங்கள். ஏன்னா நிலுவையில கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் மின் திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. 10,000 மெகாவாட். இத ஒரு துரும்பு கூட திமுக ஆட்சியில கிள்ளி போடல. இது வந்து 2011 இருக்கு, 2013, 2014 அப்பவே வந்து இதெல்லாம் திறந்திருக்கணும். இது வேண்டும் என்று திறக்காம, ஏன்னா அப்ப தனியார் வாங்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது. அதனால இதுல பெரிய லஞ்சம். ஏன்னா இப்போ மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா மின் கட்டணம் 4 ஆண்டுகளில் 56 விழுக்காடு கடந்த 4 ஆண்டுகளில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக தமிழக மக்கள் வந்து மின்சாரத்துறைக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த மின் கட்டணம் வாயிலாக அப்படி கொடுத்தோம், நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. மின்சாரத்துறையில மட்டும் 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஏன்னா ஊழல்னால. போக்குவரத்து துறையும் அதே தான், ஊழல்னால இருக்கு. ஆக இப்ப வருகின்ற அரசு, புதிய அரசு இந்த ஊழலை அகற்றப்பட வேண்டும், ஒழிக்க வேண்டும். நான் இப்போ யாராவது தமிழ்நாட்டில் எங்கேயாவது வீடு கட்டணும்னா டிடிசிபி இல்லாட்டி சிஎம்டிஏ எங்கேயாவது ஒரு அனுமதி வாங்கணும்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபாய். சென்னையில கிட்டத்தட்ட 150 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஊரக பகுதியில 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதை ஒழிச்சா போதும், மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. அதே போன்று நெடுஞ்சாலை துறையில எவ்வளவு ஊழல். ஒரு உதாரணம், திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் 14 கிலோமீட்டர் மேம்பாலம் போடுறாங்க. 14 கிலோமீட்டர். இதுல திமுக ஆட்சியில் அவசரமா இந்த ஆட்சி முடிய போகுதுன்னு அவசரமா முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுறார். இந்த மேம்பாலத்திற்கு 1 கிலோமீட்டர் 100 கோடி ஆகும், அவ்வளவுதான். 1 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் 1400 கோடி தான் ஆகும். ஆனா 2100 கோடி இது மதிப்பீடு செய்து அதுல வந்து அடிக்கல் நாட்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதுல 700 கோடி கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ரெண்டாவது அந்த டெண்டர் கோட் பண்ணவங்க அவங்க 1400 கோடி கோட் பண்ணாங்க டெண்டர்ல, ரெண்டாவது வந்தவங்க. ஆனா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட பேசி கோர்ட்டுக்கு கேஸ் எல்லாம் போனாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் சமரசம் ஆயிட்டு 2 பேரும் சேர்ந்து இப்ப பண்றாங்க, திட்டத்தை பண்றாங்க. இது போன்ற நிறைய ஊழல்கள் இதெல்லாம் விசாரணை பண்ண பெரிய அளவுல. கனிம ஊழல் வந்து இது மிகப்பெரிய அளவுல. இந்த கனிம ஊழல் இப்ப தென் மாவட்டத்துல தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அங்க ஒரு பெரிய ஒரு காட்ஃபாதர் எலெக்ஷன்ல தோத்துட்டார். அவர் வச்சுக்கிட்டு தான் கேரளாவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் கேரளாவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை அங்க ஏத்திட்டு போனாங்க. இப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் தொடர்ந்து நடந்தது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தெரியும். அதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோம். மக்கள் அவருக்கு ஒரு பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இது இப்ப இருக்கிறது நம்ம டெல்டா, காவிரி டெல்டா பகுதி. டெல்டாவில் இப்போ சாதாரணமா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறக்கணும். ஆனா இந்த ஆண்டு திறக்கிறதுக்கு 12ஆம் தேதி திறக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ மேட்டூர் அணை முழு கொள்முதல் வந்து 93 டிஎம்சி. இப்போ மேட்டூர் அணையில இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 65-70 டிஎம்சி தான் இருக்கு. ஆனா அங்க கேரளாவில் இப்ப சீக்கிரமா தென்மேற்கு பருவம் வரும். யூஸ்வலா மே கடைசி வாரத்துல தொடங்கும். ஆனா இப்போ தொடங்குற நிலையில வந்திருக்கு. இப்போ அங்க வந்துச்சுன்னா தமிழ்நாடு வரதுக்கு இன்னொரு 15-20 நாள் ஆகும். கர்நாடகாவில் வந்துச்சுன்னா தான் தண்ணி வரும். அதே வேளையில இந்த டெல்டா பகுதி ஒரு மூட்டை நெல் கொள்முதல் செய்வதற்கு 60 ரூபாய் லஞ்சம் அந்த கொள்முதல் நிலையத்தில் வாங்குறாங்க. ஒரு மூட்டைனா கிட்டத்தட்ட 40 கிலோ, ஒரு குவிண்டால்னா 100 கிலோ, ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை. ஆக ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய். அது இல்லாம 40 கிலோ மூட்டையை 38 கிலோ தான் கணக்கு எடுக்கிறாங்க. 2 கிலோ எடுத்துக்கிறாங்க, அவங்க இடையில குறைச்சிடுறாங்க. ஆக இதுல மொத்தம் பார்த்தா ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் ஊழல் நடக்குது விவசாயியிடம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, விவசாயியிடம் நெல் கொள்முதல் செஞ்சோம், அது மழையில வெயில்ல காஞ்சிக்கிட்டு மழையில நனைஞ்சு முளைச்சி அழுகி நாசமாகி லட்சக்கணக்கான டன் நாசமாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது தேவை, டெல்டாவுக்கு தேவை என்னன்னா சேமிப்பு கிடங்குகள் வேணும், ஸ்டோரேஜ் குடோன்ஸ் வேணும்.
நெல்லை சேமிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 1,20,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதுல அரசு செய்கிறது வெறும் 40 லட்சம் டன் தான். தனியார் 80 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறது. அரசு 40 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யறது. ஆனா அரசிடம் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குன்னா 18 லட்சம் டன்னுக்கு தான் ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற நெல் அவங்களால பாதுகாப்பான முறையில சேமிக்க முடியல. இதை செய்யணும், இனியாவது செய்யணும். ஏன்னா நெல் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம், சோறு. இது கிடைக்கலன்னா நம்ம மற்ற மாநிலம் இல்லாட்டி மற்ற நாடுகள் இருந்து நம்ம இதுக்கப்புறம் பெறுகின்ற ஒரு சூழல் வரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் டெல்டானா இதுல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டுமானங்கள் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்க வேண்டும். ஒண்ணு, ஊழலை ஒழிக்கணும் நெல் கொள்முதல்ல. ரெண்டாவது, நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் கொடுக்கணும். அடுத்தது, இந்த நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு அதுக்கு சேமிப்பு கிடங்குகள் வைக்கணும். இன்னும் கூடுதலா கட்டணும். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் டன் நெல்லுக்கு சேமிக்கிறதுக்கு கிடங்குகள் உருவாக்கணும், புதுசா உருவாக்கணும் எல்லாம் பதில். அது இல்லாம இன்னும் கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தணும். ஏன்னா ஒரு கொள்முதல் நிலையம் ஒரு நாளைக்கு 1000 டன்னு தான் கொள்முதல் செய்யறது கெப்பாசிட்டி இருக்கு. இது போதுமானது இல்ல. நான் விவசாயிகள் அறுவடை செஞ்சாங்கன்னா அவங்க இன்னும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்காங்க, கள்ளம் கூட இருக்காது. அதை அறுவடை செஞ்சு அப்படியே எடுத்து ஏதோ அங்க ரோட்ல காய போட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. அதுல 22% ஈரப்பதம், 18% ஈரப்பதம், அந்த கணக்கெல்லாம் இருக்குது. அதுல விவசாயிகள் பிரச்சனை எவ்வளவு இருக்கு. ஒரு வேளாண் அமைச்சர், டெல்டா பகுதியை சார்ந்த ஒரு வேளாண் அமைச்சரை நியமனம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் முதல் அனுபவம் தான் அவருக்கும். அதனால இது கூடுதல் கவனம் முதலமைச்சர் அவர்கள் டெல்டாவுக்கு செய்யணும். அதே போன்று இன்னும் நிறைய இந்த கல்வி கொள்கைகள், சுகாதார கொள்கைகள். இப்போ சுகாதாரத்துறையில 6 மாவட்டத்துல மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரி கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட 6 மாவட்டத்துல அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை. அதுல அவசியமா இது கொண்டு வரணும். ஏன்னா இப்போதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் போன மாசம் தான் அந்த கண்டிஷன்ஸ்ல ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இப்போ அப்ளை பண்ணா நிச்சயமா கிடைக்கும். மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யும். மத்திய அரசு பாதி நிதி கொடுக்கும், மாநில அரசு பாதி நிதி கொடுத்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்து 6 மாவட்டத்துக்கு அரசு மருத்துவக் கல்லூரியை புதுசா தொடங்கணும். கும்பகோணம் ஒரு மாவட்டமா, கும்பகோணம் மையமா கும்பகோணம் மாவட்டம் உருவாக்க வேண்டும். இது தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க நினைக்கிறேன் நான். அது அவசியம் நிறைவேற்றணும்னு இந்த பகுதி மக்கள், கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், இது 3ம் சேர்ந்து ஒரு மாவட்டமா புதுசா உருவாக்கணும். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இது நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையா பார்த்துட்டு இருக்கு.